வணக்கம். பல நேரங்கள்ல போலீஸ்காரங்க வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கிறாங்க. போலீஸ்காரங்களோட சேவை வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம பாராட்டத்தக்கது. போலீஸ்காரங்க ராத்திரில நம்மளுக்கு ரோந்து பணியில இருக்கிறதுலருந்து, சில முக்கியமான சமயங்கள்ல நமக்கு உதவி செய்றதுலருந்து, போலீஸோட பணி வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அத நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா சில பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து, இந்த அதிகார போதை அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியல. காரணம் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்நாடகாவுல ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறவர லைசென்ஸ செக் பண்றதுக்காக இழுத்த ஒருத்தரு, வண்டியில போயிட்டு இருந்த ஒரு பயணிய, வாகன ஓட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரர் புடிச்சு இழுத்துருக்காரு. அந்த புடிச்சு இழுத்ததுல எதிர்ல உட்காண்டிருந்த ஒரு 3 வயது குழந்தை கீழ தவறி இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து போயிட்டுருக்கு. அந்த வண்டிய எட்டி உதைக்கிறது. ஏங்க நீங்க வண்டிய அவங்க போறாங்கன்னா, நீங்க ஃபைன் போடுங்க. அந்த கேஸுக்கு ஃபைன் போடுங்க. அது ஆர்டிஓல அது என்னவோ அத குடுங்க. உங்களுடைய அதிகார அந்த திமிரு எங்கேருந்து வருது? தயவு செஞ்சு இந்த காவல்துறையில இருக்கிறது வந்து உங்க கஷ்டம், உங்களுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாம் அது தனி. ஆனா அத எப்படி பொதுமக்கள்கிட்ட நீங்க காட்ட முடியும்? கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்களும் மனுஷங்க தான், எதிர்ல இருக்கிறவங்க மனுஷங்க தான் அப்படின்றத உணர்ந்து நீங்க பணியாற்றுனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது.